Hello students, welcome back to the social science class. Today we are all going to see Civics Unit 1 Women Empowerment. Introduction of the lesson. Feminism is not about making women stronger. Women are already strong. It's about changing the way the world perceives that strength. பெண்ணியம் அப்படிங்கிறது பெண்களை ஸ்ட்ராங் ஆக்கிறது மட்டும் இல்லை, ஏற்கனவே அவங்க ஸ்ட்ராங் தான். ஸோ அந்த வலிமையை உலகம் உணரும் விதமாக மாற்றுறது தான் பெண்ணியம் அப்படிங்கிறதுக்கு மீனிங். The story of women's struggle for equality belongs to no single feminist nor to any one organization but to collective efforts of all who care about human rights. ஸோ பெண்கள் சமத்துவம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த போராட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெண்ணுக்கும் இல்லை எந்த ஒரு அமைப்பிற்குமே சொந்தமானது இல்லை அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அது மனித உரிமையை பற்றிய ஒரு அக்கறை கொண்டவர்களுடைய கூட்டு முயற்சி தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. You educate a man, you educate a man. You educate a woman, you educate a generation. To call woman the weaker sex as a libel, it is man's injustice to women. Mahatma Gandhi. The empowerment and autonomy of women and the improvement of their political, social, economics and health status is a highly important end in itself. In addition, it is essential for the achievement of sustainable development. ஸோ இப்போ ஒரு மென்னுக்கு பார்த்திங்கன்னா கல்வி அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமே பயன்படுற ஒரு விஷயம். அதே மாதிரி பெண்ணுக்கு வழங்குகிற கல்வி அப்படிங்கிறது ஒரு தலைமுறைக்கான கல்வி அப்படிங்கிறது. இதை நம்ம நிறைய இதில் படிச்சிருப்போம். ஸோ பெண்களை எது பலவீனமாக அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பாலினம் தான். அதாவது ஒரு பெண் பார்த்திங்கன்னா பெண்ணினத்திற்கு ஆணினம் இழைத்த ஒரு அநீதி அது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களுடைய மேம்பாடு, அதே மாதிரி அவங்களுடைய தனித்துவம் அப்படிங்கிறது அவர்களுடைய அரசியல், சமூகம், பொருளாதாரம், அதே மாதிரி நலவாழ்வு நிலையில் பார்த்திங்கன்னா பெரும் முன்னேற்றத்தை அது குறிக்குது. ஸோ இதுதான் அவர்களுக்கு நிலைத்த மேம்பாட்டிற்கு ஒரு ஆணிவேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, women's empowerment and achieving gender equality is essential for our society to ensure the sustainable development of the country. ஸோ நாட்டினுடைய நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நம்மளுடைய சமூகத்தில் பெண்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்கிறதும் பாலின சமத்துவம் அடையிறதிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, social aspect of gender. In sociology, we make a distinction between sex and gender. Sex is the biological trait that societies use to assign people into the category of either male or female. When people talk about the differences between men and women, they are often drawing on sex on rigid ideas of biology rather than gender, which is an understanding of how society shapes our understanding of those biological categories. ஸோ பாலினம் பற்றிய சமூக அம்சங்கள் என்ன அப்படின்னா, சமூகவியல், பாலினம் இது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு நம்ம பார்க்குறோம். பாலினம் அப்படிங்கிறது உயிரியல் பண்பு கூற்றின்படி ஆண் அல்லது பெண் என சமூகத்தில் பயன்படுத்துவது தான் பாலினம். ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் மக்கள் பேசுகிறப்ப பெரும்பாலும் பாலியல் பற்றிய கருத்துக்கள் தான் பேசப்படுறாங்க. ஆனால் பாலினம் அப்படிங்கிறத விட உயிரியல் பண்பிலான வேறுபாடு தான் நம்ம சமூகத்தில் புரிதலுக்கான ஒரு அவசியமானதாக இருக்குது அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. Gender is more fluid. It may or may not depend upon biological traits. More specifically, it is a concept that describes how societies determine and manage sex categories, that culture, meanings,
attached to men's and women's roles and how individuals understand their identities, including but not limited to being a man, woman, transgender, and other gender positions. ஸோ அதாவது பாலினம் அப்படிங்கிறது உயிரியல் பண்புகளை சார்ந்தது. குறிப்பாக வந்து சமூகம் வந்து எப்படி வந்து பாலியல் வகைகளை வந்து கருத்தில் கொள்ளுது அப்படிங்கிறதும் அதை பற்றி எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது தான் இதோடைய ஒரு மீனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாலினம் அப்படிங்கிறது ஆண் பெண் பங்களிப்போடைய அந்த சமூக விதிமுறைகளை வந்து அது உள்ளடக்கியிருக்கு. இது வந்து ஆண் பெண் அதே மாதிரி திருநங்கை மற்றும் பிற பாலின நிலைகளை வந்து உள்ளடக்கி அதை வந்து சமூகத்தில் வந்து எப்படி வந்து செயல்படுத்துகிறது அப்படிங்கிறதையும் வந்து இதில் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ ஜெண்டர் இன்வால்வ்ஸ் சோசியல் நார்ம்ஸ், attitudes and activities that society views as more appropriate for one sex over another. Gender is also determined by what an individual feels and does. ஸோ அதே மாதிரி பாலினம் அப்படிங்கிறத ஒரு நபர் வந்து எப்படி வந்து உணர்ந்துக்கிறாரு அப்படிங்கிறதையும் அது மூலயமாவும் இது வந்து தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The sociology of gender examines how society influences our understandings and perception of differences between masculinity, what society views appropriate behavior for a man, and femininity, what society views appropriate behavior for a woman. We examine how this in turn influences identity and social practices. ஸோ பாலின சமூகவியல் அப்படிங்கிறது ஆண்மை பெண்மை இடையிலான வேறுபாடுகளை வந்து எப்படி ஆராய்கிறது, அதே மாதிரி சமூகம் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கொள்கிறது அப்படிங்கிறது தான் குறிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி வந்து சமூக நடைமுறைகளுடைய அடையாளத்தை வந்து பாதிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஆராய வேண்டும். நெக்ஸ்ட்டு த எசென்சியல் ஃபேக்டர்ஸ் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆர் எஜுகேஷன். Education gives one the ability to think wisely and take thoughtful decisions. Gender discrimination, a society which discriminates between the two genders can never be empowered. Discrimination based on caste, creed, religion, etc. ஸோ இப்போ மேம்பாட்டிற்கான முக்கிய காரணிகள்னு கல்வி, அதே மாதிரி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா பாலின பாகுபாடு. ஸோ கல்வி அப்படிங்கிறது ஒருவருக்கு வந்து அதிக அறிவுபூர்வமாக வந்து சிந்திக்கும் திறனையும் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளையும் எடுக்க வந்து அது எஜுகேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பாலின பாகுபாடு அப்படிங்கிறது சமூகம் வந்து எக்காலத்திலும் முன்னேறத்துக்கான வாய்ப்பு அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சாதி, இனம், சமய பாகுபாடு, ஸோ இதை அடிப்படையாக கொண்டு தான் வந்து சமூகம் வந்து முன்னேற்றம் அடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உமன் எஜுகேஷன். உமன்ஸுடைய எஜுகேஷன் எப்படி இருந்தது? எஜுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மீன்ஸ் ஆஃப் எம்பவரிங் உமன் with the knowledge, skills and self-confidence necessary to participate fully in the development process. More than 40 years ago, the Universal Declaration of Human Rights asserted that everyone has the right to education. இப்போ எஜுகேஷனுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் யாருக்கு அப்படின்னா பெண்களுக்கு. ஏன்னா அது ஒரு நாலேஜையும் அதே மாதிரி ஸ்கில்ஸு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நெசசரி டு பார்ட்டிசிபேட் ஃபுல்லி இன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். அதாவது அவங்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதாவது தன்னம்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கும் எதுலேயுமே முழுசாக ஒரு பங்கு எடுத்துக்கொள்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியமானதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோர் தென் 40 இயர்ஸ், அதாவது 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பன்னாட்டு மனிதர் உரிமை ஆணையம் வந்து அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறத வந்து ரொம்ப வலியுறுத்திட்டே இருந்திருக்காங்க. Educating the girl child produce mothers who are educated and who will
in turn educate their children, care for their families, and provide their children care and support. The girl child needs to be educated to acquire knowledge and skills needed to advance her status for all social interactions and self improvement. ஸோ கல்வி பெறும் அந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மதர் ஆனதுக்கு அப்புறமும் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு வந்து குடும்பத்தார்களுக்கும் அவங்க வந்து ஒரு அரவணைப்பை வழங்குவதன் மூலமாக வந்து சமூகத்திற்கு ஒரு சிறப்பு வந்து சேர்க்குது. ஸோ அதாவது என்னென்னா, அவங்க அவங்க குழந்தைங்களுக்கும் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் அவங்க சொல்லித் தருவாங்க இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ பெண் குழந்தைகளுடைய அவசிய தேவையான கல்வி வந்து அவங்களுடைய ஸ்கில், அதாவது திறமை, அதே மாதிரி அறிவினையும் பெறறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருவியாக இருக்குது. அதே மாதிரி சமூகத்தில் வந்து அவர்களுடைய தகுதி நிலை வந்து உயர்றதுக்கும் சுய முன்னேற்றத்திற்கும் வந்து உறுதுணையாக இருக்குது எஜுகேஷன். The sustainability and progress of all regions depend on the success of women across the globe. As a former President Barack Obama said while addressing the United Nations General Assembly in 2012, the future must not belong to those who bully women. It must be shaped by girls who go to school and those who stand for a world where our daughters can live their dreams just like our sons. அதாவது 2012 ஒரு ஐக்கிய நாடு பொது சபையில் வந்து நம்ம அமெரிக்க ஜனாதிபதி பாரக் ஒபாமா வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய எதிர்காலம் வந்து பெண்களை வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க இல்லையா, அவங்களுடைய கையில் கிடையாது. நம்மளுடைய சன், அதாவது மகன்களைப் போலவே ஸ்கூலுக்கு போகிற நம்மளுடைய மகள்களுடைய கனவுல தான் வந்து அது இருக்குது. அவங்க தான் வந்து இந்த உலகத்தை வந்து தாங்கி நிற்கும் ஒரு வல்லமை கொண்டவர்களாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க. The unmatched importance of female education. First point, increased literacy of the literate youth across the globe. Nearly 63% are female. Offering all children education will prop up literacy rates, pushing forward development in struggling regions. ஸோ பெண் கல்வியுடைய இணையற்ற முக்கியத்துவம். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு அதிகரித்த கல்வியறிவு. ஸோ உலகெங்கிலும் வந்து கல்வியறிவு அற்ற இளையோர்களில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 63% வந்து பெண்கள். ஸோ அதனால தான் வந்து எல்லா குழந்தைகளுக்குமே கல்வி வழங்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து பின்தங்கிய நாடுகளுக்கும் வந்து அது ஒரு முன்னேற்றத்தை அடையும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. Next point, human trafficking. Women are most vulnerable to trafficking when they are undereducated and poor. According to the United Nations Interagency Project on Human Trafficking, through providing young girls with opportunities and fundamental skills, human trafficking can be significantly undermined. ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஆழ்கடத்தலில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவு இல்லாத பெண்களும் அதே மாதிரி ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பெண்களும் தான். ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவு கொடுக்கறது மூலயமா வந்து அவங்களுடைய வாய்ப்புகளை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கறது மூலயமா வந்து இந்த ஆழ்கடத்தல் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம கணிசமாக வந்து குறைக்கலாம். ஸோ இதை பற்றினதான் வந்து ஐக்கிய நாடோட ஒரு முகமை திட்டத்தில் வந்து அவங்க விளக்கியிருக்காங்க. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். அக்ராஸ் த குளோப் விமன் ஆர் அண்டர் ரெப்ரசன்டட் as voters and restricted from political involvement. The United Nations Women's programs on leadership and participation suggest that civics education, training and all-around empowerment will reduce this gap. அரசியல் பிரதிநிதித்துவம் அப்படின்னா உலகம் முழுவதுமே வந்து பெண்கள் வந்து இன்னும் வாக்காளர்களாகவே இருக்காங்க. அவங்களுடைய அரசியல் ஈடுபாடு வந்து கட்டுப்படுத்தப்படுது. ஸோ இந்த குடிமையல், அதேமாரி குடிமை பயிற்சி, ஸோ இந்த மாதிரி குடிமை கல்வி மூலயமா, எஜுகேஷன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மேம்பாடு, அதேமாதிரி முன்னேற்றத்திற்கான தடைகளை வந்து நம்ம உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி எது பரிந்துரைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடோடைய அந்த பெண்களுக்கான தலைமை வந்து பரிந்துரைக்கிறது.
The fourth point is thriving babies. According to the United Nations Girl Education Initiative, children of educated mothers are twice as likely to survive past the age of 5. ஸோ அப்படி இதில் வந்து பார்த்திங்கன்னா வளரும் குழந்தைகள், இப்போ கல்வியறிவு பெற்ற தாய்மார்களுடைய குழந்தைகள் அதேமாரி கல்வியறிவு பெறாத தாய்மார்களுடைய குழந்தைகளை கம்பேர் பண்ணுறப்ப 2 மடங்கு வந்து அதிகரித்து 5 வயசுக்கு மேலே வந்து அவங்க வாழ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஐக்கிய நாடுகளுடைய பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் வந்து பரிந்துரைக்கிறது. நெக்ஸ்ட்டு லேட்டர் மேரேஜ். As suggested by the United Nations Population Fund, in underdeveloped countries, 1 in every 3 girls is married before reaching the age of 18. In a region where a girl receives 7 or more years of education, the wedding date is delayed by 4 years. மேரேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலம் தாழ்த்திய திருமணம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பின்தங்கிய நாடுகளில் வந்து 3ல் 1 குழந்தைகளுக்கு 18 வயதுக்குள்ளே வந்து திருமணம் ஆயிடுது. அதே மாதிரி எந்த நாட்டில் வந்து பெண் குழந்தைகள் வந்து 7 இல்லைன்னா அதற்கு மேலான வருடங்கள் வந்து படிக்கிறாங்களோ அவர்களை வந்து திருமணம் வந்து 4 ஆண்டுகள் வரை தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகளுடைய மக்கள் தொகை நிதியம் வந்து பரிந்துரைக்கிறது. நெக்ஸ்ட்டு இன்கம் potential. Education also increase a woman's earning capabilities. According to the United Nations Educational, Scientific and Cultural Organization, a single year of primary education has shown to increase a girl's wages later in life by 20%. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வருமான சாத்தியம், அதாவது ஐக்கிய நாடுகளுடைய கல்வி, சயின்ஸ் அதாவது அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் கூற்றுப்படி, யுனெஸ்கோன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை கூற்றுப்படி கல்வி வந்து ஒரு பெண்ணுடைய வருமானம் ஈட்டும் திறனை வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெண் வந்து ஆரம்ப கல்வி ப்ரைமரி எஜுகேஷனை பெற்றால் கூட அந்த பெண்ணுடைய வருவாயில் வந்து பார்த்திங்கன்னா 20% வரை வந்து அதிகரிக்க அது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட்டு ப்ராஸ்பரிங் ஜிடிபி, gross domestic product, also rises when both girls and boys are being offered educational opportunities. When 10% more women attend school, GDP increases by 3% on average. 7th பாயிண்ட் என்னென்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வந்து மேம்படுத்துறது தான். பெண் மற்றும் சிறுவர்களுக்கான கல்வி வாய்ப்புகள் வந்து வழங்கப்படும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது வந்து உயருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10% கூடுதலாக வந்து பெண்கள் வந்து கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து சராசரியாக 3% வந்து அதிகரிக்கிறது இதில். நெக்ஸ்ட்டு பவர்ட்டி ரிடக்ஷன். when women are provided well with equal rights and equal access to education, they go on to participate in economic activity. Increased earning power leads to reduction in poverty level. வறுமை குறைப்பு. பெண்களுக்கு வந்து கல்வியில் வந்து உரிமை, அதாவது சம வாய்ப்பு வழங்கப்பட்டால் அவங்களுக்கு வந்து பொருளாதார செயல்பாடில் வந்து பங்கேற்பாங்க. ஸோ இதனால் அவர்களுடைய வருவாய் ஈட்டும் திறன் வந்து அதிகரித்து வறுமை அளவு வந்து கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு வழி ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாவித்ரிபாய் புலே. As a tradition breaker, the first female teacher at the first girls' school. When we talk about the girls' education only, Jyotirao Phule is remembered as the champion of women's education in India. He, along with his wife Savitribai Phule, opened the first school for girls in 1848. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சாவித்ரிபாய் புலே வந்து பாரம்பரியத்தை உடைச்ச முதல் பெண்கள் பள்ளியில் முதல் பெண் ஆசிரியராக இருந்திருக்காங்க. ஸோ பெண்களுடைய கல்வியை வந்து எப்போல்லாம் நம்ம அதை பற்றி பேசுகிறோமோ இவங்க நினைவுக்கு வருவாங்க. இந்தியாவில் வந்து பெண் கல்வியை வந்து செயல் வடிவமாக்கிய ஜோதிராவ் புலே, அதாவது சாவித்ரிபாயோடைய கணவர். ஸோ இவர்கள் 2 பேருமே பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து 1848 வந்து தொடங்கி வச்சிருக்காங்க.
First in the world women. First woman name country. ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரிமோ சிறிமாவோ பண்டைய நாயகர், அவங்க வந்து இலங்கை. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் விண்வெளி வாலண்டினா தெரஸ்கோவா, இவங்க வந்து யுஎஸ்எஸ்ஆர் அதாவது சோவியத் ஒன்றியம். நெக்ஸ்ட்டு டு ஸ்கேல் எவரெஸ்ட் அப்படின்னா எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டது யார் அப்படின்னா ஜான்கோ தபே ஜப்பான். நெக்ஸ்ட்டு வின் த ஒலிம்பிக் கோல்டு சார்லோட் கூப்பர், இவங்க வந்து இங்கிலாந்து. ஸோ ஃபர்ஸ்ட் இன் இந்தியா உமன். ஃபர்ஸ்ட் உமன் யூனிவர்சிட்டி மகரிஷி கர்வே. ஸ்டார்ட் SNDT University in Pune with 5 students in 1916. ஸோ முதல் மகளிர் பல்கலைக்கழகம் அதாவது மகரிஷி கார்வே 1916 5 மாணவிகளோடு இந்த பூனேவில் வந்து SNDT பல்கலைக்கழகத்தை வந்து அவங்க தொடங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விமன் டு ஹோல்டு த யூனியன் கேபினட் போஸ்ட் விஜயலக்ஷ்மி பண்டிட். ஸோ மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் வந்து யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். ஃபர்ஸ்ட் விமன் டு ஹோல்ட் a யூனியன் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் போஸ்ட் சுஷ்மா ஸ்வராஜ் 2014. ஸோ மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வந்து வகித்த முதல் பெண் வந்து சுஷ்மா ஸ்வராஜ். ஃபர்ஸ்ட் விமன் யங்கஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் சுஷ்மா ஸ்வராஜ். she became the cabinet minister of Haryana when she was only 25 years old. அதாவது மாநிலத்துடைய இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் வந்து பார்த்திங்கன்னா 25 வயது இருக்கிறப்பயே ஹரியானா அமைச்சரவையில் வந்து ஒரு அமைச்சரானார். First women governor of independent India Sarojini Naidu in charge of united provinces. First women president of UN General Assembly Vijaya Lakshmi Pandit 1953. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சுதந்திர இந்தியாவுடைய முதல் பெண் ஆளுநர் வந்து சரோஜினி நாயுடு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த மாகாணங்களுக்கு வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6th பாயிண்ட்டு ஐக்கிய நாடோட பொது சபையில் வந்து முதல் பெண் தலைவர் வந்து யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட் 1953. நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு விமன் பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியா வந்து யார் அப்படின்னா இந்திரா காந்தி. எப்போ அப்படின்னா 1966. அதே மாதிரி ஃபஸ்ட்டு விமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்தியா யார் அப்படின்னா கிரண் பேடி 1972. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு விமன் டு வின் நோபல் பீஸ் ப்ரைஸ் மதர் தெரசா 1979. அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கின முதல் பெண் அன்னை தெரசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விமன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னா பச்சேந்திரி பால் 1984. அதே மாதிரி விமன் டு வின் புக்கர் ப்ரைஸ் அருந்ததி ராய் 1997. பிரசிடெண்ட் ஃபஸ்ட்டு விமன் பிரசிடெண்ட் வந்து பிரதிபா பாட்டீல் 2007. அதே மாதிரி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா வந்து மீரா குமார் 2009. ஜட்ஜ் இன் சுப்ரீம் கோர்ட்டு மீரா சாஹிப் ஃபாட்டிமா பிபி. நெக்ஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வந்து அன்னி பெசன்ட். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அண்ட் இந்தியன் ஸ்டேட் வந்து சுஜிதா கிருபாலினி. நெக்ஸ்ட்டு விமன் டைரக்டர் அதாவது டிஜிபின்னு சொன்னோம்னா கஞ்சனா சௌத்ரி பச்சாரியா. நெக்ஸ்ட்டு விமன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா நிர்மலா சீதாராமன். நெக்ஸ்ட்டு விமன் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சேம் அவங்களே தான். ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் புவர் ஃபீமேல் லிட்ரஸி ரேட், gender-based inequality, social discrimination and economic exploitation, occupation of girls child in domestic courts, low enrollment of girls in schools, low retention rate and high dropout rate. என்னென்னா பொருளாதார பெண்களுடைய கல்வியறிவு விகிதம் வந்து குறைவதற்கான காரணம் என்னென்னா பாலின அடிப்படையிலான சமத்துவமின்மை, அதாவது ஆண் நான் பெண் அப்படின்னு சொல்கிறோம்ல அது. நெக்ஸ்ட்டு சமூக பாகுபாடு, அதே மாதிரி பொருளாதார சீரழிவு எக்கனாமிக் பேக்ரவுண்டு இல்லாதனால. அதே மாதிரி பெண் குழந்தை வந்து வீட்டு வேலைக்கு அனுப்புகிறனால அது குறையுது. அதாவது பள்ளிகளில் வந்து பெண்களுடைய சேர்க்கை வந்து குறையுது. பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த தக்கவைப்பு வீதம், அதாவது அதிக
நிற்றல் விகிதம். ஸோ இதுதான் வந்து அதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Role of women in the economic development. Importance of women's economic empowerment in society is inevitable. Empowerment is one of the main procedural concerns when addressing human rights and development. Women's empowerment and achieving gender equality is essential for our society to ensure the sustainable development of the country. பொருளாதார வளர்ச்சியில் பெண்களுடைய பங்கு என்னென்னா, பெண்களுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து சமூகத்தில் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது. மனித உரிமைகளை முன்னெடுக்கும் போது அதோடைய வளர்ச்சியின் போதும் பெண்களுடைய மேம்பாடு வந்து அவசியமான ஒன்றாக இருக்குது. ஸோ நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு பெண்கள் முன்னேற்றம், அதே மாதிரி மேம்பாடு, பாலின சமத்துவம் இதுதான் வந்து முக்கிய காரணிகளாக இருக்குது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். Women's economic empowerment is central to realizing women's rights and gender equality. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெண்கள் பொருளாதார மேம்பாடு அடைவதால் அவங்க ஏற்படும் நன்மைகள். த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பெண்களுடைய பொருளாதார மேம்பாடுங்கிறது பெண்களுடைய பாலியல் சமத்துவம் பெறுவதற்கு, உரிமைகளை அடைவதற்கும் வந்து அது வழிவகுத்து. செகண்ட் ஒன், empowering women in the economy and bridging gender gaps in the world of work are key to achieving the agenda for sustainable development. Third one, when more women work, economies grow. Fourth one, increasing women's and girls' educational attainment contributes to women's economic empowerment and more inclusive economic growth. It is so when more women work பண்ணாங்கன்னா நிறைய எக்கனாமிக் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்த் ஒன், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான கல்வி வந்து அந்த கல்வி இலக்கை அடைவதன் மூலமாக பெண்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியும். The fifth point, it is estimated that companies with 3 or more women in senior management functions score higher in all dimensions of organizational performance. அதாவது 3 இல்லைன்னா அதற்கு மேலான பெண்கள் ஒரு நிறுவனத்தில் செயல்படும் போது எல்லா விதமான பரிமாணங்களிலையும் அந்த நிறுவனம் வந்து வளர்ச்சி அடையும். The need for economic empowerment of women. First one, gender differences in laws and affect both developing and developed economics and women in all regions. Second one, women remains less likely to participate in the labor market than men around the world. Third one, women are more likely to be unemployed than men. Fourth one, women are overrepresented in informal and vulnerable employment. Globally, women are paid less than men. பெண்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கான நோக்கங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று, சட்டங்களில் வந்து பாலின வேறுபாடுகள் வந்து காணப்படும் இது வந்து வளர்றது. அதே மாதிரி வளர்ந்த நாடுகளுடைய பொருளாதாரத்தை வந்து பெண்களையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், உலக தொழிலாளர் சந்தையில் பெண்களுடைய பங்கேற்பு வந்து வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது, அதான் ரீசன். தேர்டு, ஆண்களை விட பெண்கள் வந்து வேலைவாய்ப்பு குறைவாக இருக்குது. ஃபோர்த் ஒன்று, முறைசாரா அதே மாதிரி பாதிக்கக்கூடிய வேலைகளில் பெண்கள் வந்து அதிகமாக வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் வந்து பெண்களுக்கு குறைவான ஊதியத்தை தான் வழங்குறாங்க. Women bear disproportionate responsibility for unpaid care and domestic work. Unpaid care work is essential to the functioning of the economic but often goes uncounted and unrecognized. அதாவது பெண்கள் வந்து சமமற்ற பொறுப்புணர்வுடைய ஊதியம் பெறாமல் அந்த வீட்டு பராமரிப்பு பணிகளை வந்து பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட்டு, ஊதியம் பெறாத பராமரிப்பு பணி அவசியமான ஒன்று. ஆனால் அதை பொருளாதார செயல்பாடாகவோ இல்லை அங்கீகாரமுடையதாகவோ நம்ம கணக்கிடுறதில்லை. Women are less likely to be entrepreneurs and face more disadvantages starting business. Women are less likely than men to have
access to financial institutions or have a bank account. Women are still less likely to have access to social protections. பெண்கள் தொழில் முனைவோராக இருப்பது குறைவு. அதாவது அவங்களே எடுத்து ஆரம்பிக்கிறது, தொழில் எடுத்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அதே மாதிரி அவர்கள் தொழில் தொடங்குவதில் ரொம்ப சிரமத்தை அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ நிதி நிறுவனங்களையோ இல்லை பேங்க்லேயோ பார்த்திங்கன்னா அதிகமாக ஆண்கள் தான் பார்த்திங்கன்னா போயிட்டு அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. பெண்கள் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு 10th பாயிண்ட்டு, பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சமூக பாதுகாப்பை பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் சொசைட்டி இஸ் known ஃபார் இட்ஸ் யூனிட்டி இன் diversity. Social inequality also prevails in the society, which has given birth of weaker section of society which is as diverse as Indian society itself. Women, scheduled caste, scheduled tribes, children, poor, landless, farmers are considered as weaker sections. ஸோ இந்திய சமூகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பன்முகத்தன்மைக்கும் ஒற்றுமைக்கும் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்திய சமுதாயத்தை போலவே வேறுபட்ட சமூகத்தினுடைய பலவீனமான பிரிவினரை பெற்றது தான் இந்த சமுதாயத்துலேயும் சமூக சமத்துவன்மையை நிலவு செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா பெண்கள் பட்டியலில் சாதி பட்டியல், பழங்குடியினர், குழந்தைகள், ஏழை, நிலமற்ற விவசாயி, ஸோ இவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பலவீனமான பிரிவினர்களாக கருதப்படுறாங்க அவங்க. They have faced socio-economic and political discrimination in hands of dominating section since ancient time, and their fight for rights and access to justice is almost as old as the discrimination against these marginalized and weaker group. ஸோ இப்போ அவர்கள் பார்த்திங்கன்னா முன்னாடி காலத்திலேருந்தே, அதாவது பண்டைய காலத்திலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த சமூக பொருளாதாரம் அரசியல் பாகுபாட்டை எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உரிமை நீதிக்கான அவர்களுடைய போராட்டம் பார்த்திங்கன்னா இந்த தனிமைப்படுத்தப்பட்டும் அதுவும் இல்லாமல் இந்த பலவீனமான குழுவுக்கு எதிராக பார்த்திங்கன்னா ஒரு பழைய பாகுபாடாக இருக்குது இல்லையா, ஸோ அது மாதிரியே இதுவும் பழையதாக இருக்குது அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. I hope you are all understand the lesson. Okay students, thank you.